எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கார்லேருந்து இறங்கி வருவாங்களா, வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க உள்ளவங்க எல்லாருமே அவங்களுக்கு பயங்கரமா விஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த மீட்டிங் இருக்கு, நெறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நான் என் ஃபேமிலிக்காக குக் பண்ண போறேன். ஸோ எந்த ஆஃபீஸ் ஒர்க்கையும் நான் பார்க்க போறதில்ல. போயிட்டு மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒருத்தவங்க வேக வேகமா கொண்டு வந்து ஹீரோயின் கையில வாங்கின திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது, "நீங்க வந்துட்டு இவ்ளோ பெரிய ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் உங்க ஹஸ்பண்ட் பேர்ல மாத்தறதா இருக்கீங்களே, அது ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா அத நெனச்சு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. "என் ஃபேமிலியோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் இப்ப குக் பண்ண போறேன். யாரும் என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு உள்ள வருவாங்க. இப்ப வேக வேகமா உள்ள வந்துட்டு இருப்பாங்களா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் அவங்க அம்மா, தங்கச்சி இவங்க கிட்டலாம் பேசிட்டே இருப்பாரு. "இந்த மேரேஜ் வந்துட்டு சீக்கிரமா நடக்கணும். ஆனா அவளுக்கு தெரியாம நடக்க போது. ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்." அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே வாய மூடிருவாங்க. உடனே ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, "என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கேட்கவும், ஹீரோயின் சொல்லுவாங்க, "நான் ரொம்ப நாளா வேலைன்னு இருந்துட்டே இருக்கேன். உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு என் கையால நான் செஞ்சு தர போறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், இருந்தாலும் என் மருமக மாரி யாராலயும் வரவே முடியாது. என் மருமக இப்படிப்பட்டவ, அப்படிப்பட்டவன்னு அவங்க ரொம்ப புகழ்வாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா, என் மாமியார் எனக்கு அப்படிதான். என்ன நீங்க அந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் அந்த மாரி இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா வந்து, "இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "சர்ப்ரைஸா? எனக்கா? என்ன சர்ப்ரைஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் கேட்பாரு. "அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேனே, அது அப்புறமா தான் சொல்லுவேன். அது சீக்ரெட்." அப்படின்ற மாரி அவங்க போயிடுவாங்க. உள்ள போய் சமைக்க போறேன்னு சொன்ன உடனே ஹீரோனோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய சமையல் ரொம்ப முக்கியம். இப்ப யார் கேட்டது? கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆகுது. ஒரு குழந்தை குட்டின்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபேமிலிக்காக ஒரு குழந்தை பெத்து குடுத்தாளா? அதுக்கே அவளுக்கு துப்பு இல்ல. இவ சர்ப்ரைஸ் குடுக்குறாளாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தமா திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களோட பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவோட அதாவது மாப்பிள்ளையோட தங்கச்சி. அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "அண்ணா நீங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்த எப்படியாவது நீங்க பண்ணிக்கணும். அவங்க ரொம்ப பணக்காரவங்க. அத நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க." அப்படி இப்படின்ற மாரி அது வேற சொல்லிட்டே இருக்கும். உடனே இந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவர் என்ன சொல்வாருன்னா, "2 பேருமே உங்க வாய்ஸ வந்து கொஞ்சம் குறைச்சு பேசுங்க. அவ காதுல விழுந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு டோட்டலா எல்லாமே கெட்டு போயிடும். அவ வேற எனக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கா. அது என்னன்னு வேற தெரியல. அதுவரைக்கும் எதுவுமே தெரிஞ்ச மாரி காட்டிக்க கூடாது." அப்படின்ற மாரி சொல்லவும், சரி சரின்னு அம்மாவும் மகளும் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு ஹீரோயின் கிட்ட, "ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியே, அது என்ன சர்ப்ரைஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஒரு இத எடுத்து குடுப்பாங்க. ஒரு ஃபைல் மாரி ஒண்ணு எடுத்து குடுப்பாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போதைக்கு வாங்கியிருக்க முக்காவாசி ஷேர்ஸ வந்து எல்லாத்தையுமே வந்து அவரோட ஹஸ்பண்ட் பேர்லயே வாங்கியிருப்பாங்க. இத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப இவ்ளோ பெரிய வேல பார்த்துருக்க, இவ்ளோ ஷேர்ஸ என் பேர்ல வாங்கியிருக்க அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "ஆமா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில பெரிய ஒரு பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பேர்லயே எல்லா சொத்தும் இருக்கு. இப்ப அதுக்கு சரிக்கு சமமான சொத்த வந்து நான் உங்க பேர்ல வாங்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "ஹனி, ஹனி" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்வாரு. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "எனக்காக எதுக்காக தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? நான் உங்களோட ஒய்ஃப்." அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே சந்தோஷமா போயிடும். ரொம்ப ரொமான்டிக்கா வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு கால் வருமா, உடனே அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, அது கட் ஆயிடும். உடனே அந்த மெசேஜா வரும். "எப்ப கல்யாணத்துக்கு வரீங்க? கல்யாணம் சீக்கிரம் நடக்க போது. நாங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டல்ல தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரம் வாங்க." அப்படின்ற மாரி அந்த கல்யாண பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வரும். ஹீரோக்கு அதாவது இந்த ஹஸ்பண்டுக்கு எல்லாமே புரியும். இப்ப வேக வேகமா அங்க போய் ஆகணும். இவருக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இவ்ளோ அவங்க ஒய்ஃப் இந்த அளவுக்கு பிரியமா இருக்காங்க. அவங்களுக்கு அவ்ளோ துரோகம் பண்ணிட்டு, எல்லாரோட சம்மதத்தோட யாருக்கும் தெரியாம ரகசியமா கல்யாணம் பண்ண போறாரு. அதோட உடனே இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, "எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு. நான் ஈவினிங் வந்து உன்ன பார்க்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நெத்தியில அவங்களுக்கு ஒரு முத்தம் குடுத்துட்டு, அவர் பாட்டுக்கு கிளம்புவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இந்த குடும்பத்துக்காக நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. நிச்சயமா நீங்க வந்து வாழ்க்கையில நல்லா வருவீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இதெல்லாம் பண்ணுவாங்க. சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இவர் பண்ற வேலையெல்லாம் எதுவும் தெரியாம. கிளம்புவாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒமட்டிட்டே வரும். அப்படியே ரொம்ப வாமிட்டா வரும். அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து விழும். அதுல வந்துட்டு அவங்க கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்கும். அது ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா அவங்க கூட படிச்ச எல்லாரோட நம்பரையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கும். "இன்னைக்கு எனக்கு கல்யாணம். நீங்க எல்லாருமே என் கல்யாணத்துக்கு வந்து வரணும்." அப்படின்ற மாரி மெசேஜ் போட்டிருக்கும். ஹீரோயினும் அந்த கிளாஸ்ல தானே படிச்சிருக்காங்க. அதனால அவ அப்படியா பரவால்ல ரொம்ப தான் திமிரு பிடிச்சவளா இருந்தாலும் கல்யாணத்துக்குலாம் இன்வைட் பண்றாளே, அந்த மாரி குரூப்ல மெசேஜ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாங்க. என்னோட கல்யாணத்து வந்து உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸா தான் இருக்கும். இதுதான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அதெல்லாம் இருக்குல்ல. அந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அத போட்டிருப்பாங்க. ஹீரோயினுக்கு இத பார்த்தோனே ஒரு மாதிரி இருக்கும். என்ன நம்ம ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆவாங்க.
இருக்கும்போது நெட்வொர்க் வேறு ஸ்லோவாக இருக்குமா, உடனே அவங்க அதை செக் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறையாவே மெசேஜ் வரும். அதாவது அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு கல்யாணமா, இது பெரிய விஷயம் தான், கண்டிப்பாக நீ இவ்வளோ இன்வைட் பண்ணியிருக்க, வராமல் இருந்துருவோமா, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அது மாதிரி நீ பிடிச்சிருக்க ஆளே பார்த்தீங்கன்னா பெரிய ஆளை தான் பிடிச்சிருக்கியே, நீ இந்த மாப்பிள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அவ்வளோ ஷேர்ஸ் எல்லாம் இருக்காரு, அவருக்குன்னு சொந்தமாக ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அவர் பெரிய பணக்காரராச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. எங்களை இன்வைட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நீங்கள் எல்லாரும் வாங்க, அவங்க எல்லாரையும் நான் நல்ல முறையில் கவனிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் மேலே மெசேஜாக அந்த கமெண்ட்ஸாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் போய் தான் ஆகணும். அங்கே போயிட்டு ஆக்சுவலாக யார் அவளோட புருஷன் அப்படின்றத நான் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா என்னோட புருஷன் மாதிரியே இருக்காரு. அது என்னன்றதை அங்கே போய் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. கல்யாண பொண்ணை காட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த மாப்பிள்ள இருக்காருல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரி போஸ்டராக வந்து அந்த இதுக்குள்ளே ஒட்டி வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துருவாங்க. வந்ததோட பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் கிளாஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே வந்துருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, பரவாயில்ல நீ பார்த்துருக்க மாப்பிள்ள வந்து ரொம்பவே வசதியானவராக இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மறந்துட மாட்டேல, நாங்கள்லாம் உன்னோட கிளாஸ்மேட்டுப்பா அப்படி இப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அப்படி நான் மறக்கிறவளாக இருந்தால் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி இது சொல்லும். ஆனால் இது கூப்பிட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஆரம்பத்துலேருந்தே திமிர் பிடிச்சது, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்க வசதியெல்லாம் காட்டிக்கணுன்ற மாதிரி நினைப்பாங்கல்ல, அதனால எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். அது தெரியாமல் இவங்களாம் அப்படி பேசுவோம். அதுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, வேகமாக வந்து அந்த கார் இருக்குல்ல, காஸ்ட்லியான காரில் வந்து இறங்குவாங்க. எல்லாரும் கவனம் இப்போ திரும்ப ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்களா, அது அந்த கார்லேருந்து இறங்கினோடனே எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, என்ன நீ இவ்வளோ பெரிய காரில் வந்திருக்க, இவளோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே வாடகைக்கு இந்த காரை பிடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களாம் சொல்லிட்டு அதுங்களா வேற சிரிச்சுப்பாங்களா, அந்த மாதிரி வேற சிரிச்சுங்க. ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. அதில் இன்னொருத்தர் இருப்பார். அவர் என்ன கேட்பாருன்னா, நீ இப்போ இவ்வளோ பணக்காரி மாதிரி வந்து வேஷம் போடுறியே, நீ என்ன இப்போ இவ கல்யாண பொண்ணோட மாப்பிள்ள இருக்காரு, அவரை விட நீ பணக்காரியா அப்படின்ற மாதிரிலாம் மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களும் ஹீரோயினை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது, இது என்னோட காரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ தான் அந்த கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அந்த காரோட நம்பர்லாம் பார்க்கும். இது என்னோட ஹஸ்பண்டோட காராச்சே, அந்த காரை நீ எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்கும்போது ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அது என்னோட கார் அப்படின்னு திரும்பவும் சொல்லுவாங்களா. ஒன்று இது என்ன பண்ணும், ஹீரோனை ஓங்கி ஒரு அறையை போட்டுரும். ஒன்று ஹீரோன் இப்போ என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக அவங்க காருக்குள்ளே போயிட்டு அந்த எவிடன்ஸ்லாம் இருக்குல்ல, இது என்னோட காரு, என் பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த அடியை வேற வாங்கிக்குவாங்க. இப்போத்துலேருந்தே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். எனக்கு நல்லா புரியுது, வெளியே 4 பேர் வந்து அந்த கல்யாண பொண்ணு சொல்லும், என்கிட்ட சொன்னாங்க உன் வீட்டுக்கார வந்துட்டு 2 3 பொண்ணுங்க வந்து சுற்றி சுற்றி வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நீதானா, நான் கல்யாணம் பொண்ணுக்க போகிற மாப்பிள்ளையை வந்துட்டு இந்த மாதிரி மயக்கிறது, இந்த வேலைலாம் பார்க்குறது நீதானா அப்படின்ற மாதிரி இது இன்னும் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிரும். இருந்தா என்னோட கல்யாணத்துக்கு என்னோட ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு ஏன் முன்னாடியே வந்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட முடியை பிடிச்சி இழுத்து அடிக்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, உண்மையிலேயே இது உன்னோட ஹஸ்பண்டோட காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்குலாம் புரியல, என்னையும் என்னோட ஹஸ்பண்டே பாருங்க, நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த ஃபோட்டோஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து காட்டும். இப்போ தான் ஹீரோனுக்கு இன்னும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. ஃபுல்லாகவுமே பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் கலர் கலராக ஃபோட்டோஸ் எடுத்து தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தான் இது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோயின் நினைப்பாங்க, அவர் வந்து என்னை ஏமாத்திட்டு வெளியே ஒரு பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் அவருக்காக ஹீரோயின் வந்து அவர் பேரில் ஒரு ஹோட்டல் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோட்டலில் இவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறன்ற மாதிரிலாம் பேசி வச்சிருந்திருப்பாரு. அந்த விஷயம்லாம் தெரியும்போது இவனுக்கு இப்படி ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இப்போ சமக்கவும் வரும். உடனே சுற்றி இருக்க பொண்ணுங்களாம் அந்த பசங்க எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஹீரோயின் வந்து படிக்கும் போது வந்துட்டு ஓரளவு அமைதியாக அப்படி இப்படி தான் இருந்துட்டு இருந்தா, இப்போ ஏன் பணத்துக்காக இந்த அளவுக்கு மட்டமாக போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. எல்லாருமே பிடிச்சிப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இவன் இந்த அளவுக்கு பணத்துக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி போவா நம்ம நினைக்கவே இல்லை, இவரெல்லாம் சும்மாவே விட்டுறக்கூடாது, எல்லாரும் கல்லால் அடிச்சு இவ்வளோ இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கல் அது என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து ஹீரோனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோன் என்ன பண்ணுறீங்க எல்லாரும், என்ன பண்ணுறீங்க எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் நல்லா திருப்தியாக அடிச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு அடங்காது. அதுங்க என்ன சொல்லுங்கன்னா வந்துட்டு, இது வந்து உன்னோட ஹஸ்பண்டோட காரு, அவர் வந்துட்டு இவ வந்து ஏதோ மயக்கி இந்த காரை வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோவம் வந்துடும். கல்யாண பொண்ணுக்கு 50 மில்லியன் அது கார் இருக்கும். அந்த காரை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி பேசி நீ வாங்கிட்டல, உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். அந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. இந்த கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அது என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா வந்துட்டு, அந்த காரில் ஹீரோனோட காரில் வந்துட்டு இவ கேவலமானவ, இவ மட்டமானவ அப்படின்ற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டு எல்லாத்தையும் எழுதி கிறுக்கும். அந்த கார்லேயே கிறுக்கிட்டு இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் 2 பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன் கையை வேற இறுக்கமாக பிடிச்சிட்டே இருக்கும். இதுங்க நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ வேற தனியாக வேற எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோன் கத்திட்டே இருப்பாங்க, கேட்கவே கேட்காது. அப்போ அந்த கல்யாண பொண்ணுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். அது என்ன பண்ண, உடனே ஒரு கட்டை எடுத்து கார் கண்ணாடியை உடைக்கிறேன், இங்கே உடைக்கிறேன், அங்கே உடைக்கிறேன்னு உடைக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நீ வந்துட்டு என்னோட புருஷனை வந்துட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க
படிக்கணும்னு நினைப்ப, எப்படி அவனை நீ சுற்றி வருவ, உனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வந்து என் புருஷனோட காசை தானே நீ வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அடிக்கும், அந்த காரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கும். அடிச்சு முடிச்சுட்டு இப்போ பேய் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடும். அது சிரிக்கி தான் இப்போ கூட சேர்ந்து எல்லாரும் சிரிக்கணும், எல்லாரும் ஹீரோயினை பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த டிக்கியை ஓப்பன் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் இந்த காரை சும்மாவே விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த டிக்கியை வேற இப்போ ஓப்பன் பண்ணுவாங்களா. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நகை வாங்குவாங்க, அந்த நகையை ஓப்பன் பண்ணியே வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸை கூட ஜுவல்லரி பாக்ஸை மூடியே வச்சிருக்க மாட்டாங்க, எல்லா ஜுவல்லரி பாக்ஸும் ஓப்பன்லேயே இருக்கும். காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே அந்த கார் டிக்கியில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களாம் வாயை பொழந்துருங்க, என்னது இது இவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க யோசிக்கோங்க. அப்போ எல்லாருமே பார்த்துட்டே இருக்கும் போதே அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லும், இதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாமே கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தாரு, இவகிட்ட இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்கும் யோசனையாக இருக்கும். அப்போவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியானது, ஒன்று 100 மில்லியன் அதை தாண்டி அப்படி தான் இருக்கும், எல்லாமே நான் ஆக்ஷனில் வாங்கி வச்சேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது, நான் அந்த அளவுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் டச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இருக்க பொண்ணுங்களாம் என்ன சொல்லுங்கன்னா, இந்த பேக் எல்லாம் வந்துட்டு லிமிடெட் எடிஷன் தான், அதாவது 1 2 அந்த மாதிரி ஒரு 10க்குள்ளே இருக்கிற மாதிரி தானே இருக்கும், அது எப்படி இவகிட்ட வந்தது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அதுங்கெல்லாம் பேசுவோம். அந்த கல்யாண பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். ஒன்று என்ன பண்ணும், அந்த ஹேண்ட் பேக்கெல்லாம் தூக்கிட்டு இதெல்லாம் நீ யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை, என் புருஷனை இந்த அளவுக்கு நீ ஏமாத்திருக்கல, என் லவர் பாயை அந்த அம்முக்குட்டியை நீ இந்த அளவுக்கு நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் இருக்குல்ல காஸ்ட்லியான பேக், அதை தூக்கி ஹீரோயின் மேலே அப்படியே அடிக்கும். தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கை காலால் வேற மிதிக்குமா, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பேக்லேருந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டைமண்ட் நெக்லஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ் வந்து வெளியே வந்து விழும். உடனே அப்பவும் சும்மா இருக்காதுங்க, அந்த கூட இருக்குதுங்க இருக்குது, அது வேற இந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்குல்ல, இது என்ன ரேட் இருக்கும் தெரியுமா, 200 மில்லியன் கிட்ட இருக்கும். அப்படி இப்படின்னு வேற அந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் என் புருஷனோட காசெல்லாம் நீ வீணடிச்சிருப்ப, அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டு வற்புறுத்தி மிரட்டி வாங்கினியா நீ அப்படின்ற மாதிரி திரும்பவும் அதுங்களுக்கு கோவமாக வரும். ஹீரோன் அடி வாங்கி அவங்களுக்கு காயம் ரொம்ப அதிகமாகவே ஆகிடும். கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, என் புருஷனோட பணம் என்னோட பணம், என்ன தைரியம் இருந்தால் என் புருஷனோட பணத்தை நீ செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோப்பட ஆரம்பிச்சிடும். இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு பொறுமையே இருக்காது. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன், இது எல்லாமே என்னோட பணம், இது எல்லாமே நான் வாங்கினது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாம் உன்னோட பணம், இதெல்லாம் நீ வாங்கினியா, இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா, படிக்கும் போது நீ எப்படி இருந்த, இப்போ நீ இந்த அளவுக்கு நீ வாங்கின அப்படின்னா நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா கல்யாண பொண்ணு உன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பணக்காரா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் எப்படிப்பட்ட பணக்காரர் தெரியுமா, அவருக்கு இந்த ஹோட்டல் இருக்குது, இங்கே இந்த சொத்து இருக்குது, இங்கே தெனத்தோப்பு இருக்குது, இங்கே வாழைத்தோப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம். இப்போ கடைசியாக ஹீரோயின் வந்துட்டு இவருக்குன்னு ஷேர்ஸ்ன்னு கொடுத்தாங்கல்ல, இப்போ எனக்கு இருக்க மாதிரி ஈக்குவலாக உனக்கும் சொத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கல்ல, அதை கொண்டு சொல்லுவாங்க இவங்க. அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்ககிட்ட எல்லாத்தையும் அவர் ஷேர் பண்ணிடுறதா அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லும். இதெல்லாம் விட அவருக்கு அவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோனுக்கு பற்றிக்கிட்டு இருந்தாலும் அமைதியாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுவாங்க, அந்த குரூப் இருக்குல்ல, அதாவது அவ்வளோ பெரிய கம்பெனி என்னோட கம்பெனி, நான் தான் அதோட சிஓ அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. இவளுக்கு பைத்தியம் தான் முத்திருச்சு, இதே மாதிரியே பெனாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிக்குங்க. ஹீரோனுக்கு கோவமாக வரும். அப்போ தான் இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும், காருக்கு கீழேருந்து ஒரு பேப்பர் எடுக்கும். அந்த பேப்பர் வந்துட்டு அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இதை பற்றி அந்த ஹோட்டல், அந்த காஸ்ட்லியான ஹோட்டல் இருக்குது, அதை பற்றி இல்லாமல் இந்த ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த கல்யாண பொண்ணு அந்த பேப்பரை வாங்கிடும். பார்த்துட்டு என்ன சொல்லும், இது எல்லாத்தையுமே என் புருஷன்ட்டு மிரட்டி வாங்கிடலாம், அது இல்லாமல் அவர் அப்படியே மயக்கி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து நீ விட்டுற, அதை கிழிச்சு போட்டுரு, இது மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நிச்சயமாக உன்னோட புருஷனை ஏமாற்றி எல்லாத்தையுமே சைன் பண்ணி வாங்கிடுவா, இது இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அது இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த கல்யாண பொண்ணு, அந்த பிசாசு, அது என்ன பண்ணு, அதை கிளிக்க போகும். உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நிஜமாவே அதை நீ கிளிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே உனக்கு விட்டு கொடுக்க நான் விட்டுருவேனா, உனக்கு எதுவுமே கிடையாது, என் புருஷன் இந்த அளவுக்கு நீ மாற்றி வச்சிருக்கல, இன்னைக்கு எல்லாமே நான் 2ல் 1 முடிவு எடுக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி கோவப்பட்டு என்ன பண்ணும், அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்குல்ல, அது சுக்குநூறாக கிழிச்சு போட்டுரும். சும்மா இல்லாமல் இப்போ ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க, உனக்கு வந்து ஒன்றும் புரியலன்னு சொல்லும் போது, இன்னுமா நீ திமிரோட என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பவும் ஹீரோயினை போட்டு ஒரு அடி அடிச்சிடும். அடிச்சவொடனே ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துருவாங்களா, அவங்க காலை போட்டு நசுக்கிட்டு இருக்கும், தரையாக வச்சு. ஹீரோனுக்கு வலிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணி அந்த மாதிரி தெரிஞ்சிட்டுல, நான் அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும், செய்யறது தப்பு, நீ வேற ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணி இந்த கல்யாண பொண்ணு இங்கே இஷ்டத்துக்கு இந்த ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு இருக்கல, அவர்கிட்ட கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு, இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் வந்துட்டு இப்படி பேச தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 3 வந்து ஹீரோயினோட வாயை வந்து கெட்டியமாக பொத்தி வச்சுக்கோங்க. உடனே அவருக்கு அந்த சத்தம் மட்டும் ஏதோ ஒன்று கேட்கும். என்ன ஆச்சு, அங்கே என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி அவர் வரை கேட்பாரு. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே கல்யாணத்துக்கு 4 பேர் வந்திருப்பாங்கல்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிரும். நேரம் இது நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாமே வந்து நடு ரோட்டில் நடந்துட்டு இருக்கு. அதாவது காரை பார்க் பண்ணி ஹீரோயின் வந்து இறங்கினாங்கல்ல, அதுலேருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லணும்னா, இத்தோடு இவளுக்கு இதெல்லாம் முடியவே கூடாது,
இவளை உள்ள இழுத்துட்டு வாங்க, கல்யாணத்துக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க பேர் முன்னாடி அவ்வளோ பேர் முன்னாடியும் இவளை நல்லா அசிங்கப்படுத்தணும், அப்போ தான் இவளுக்குலாம் புத்தியே வரும். அதாவது இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, சைடில் வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நல்லா புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வலுக்கட்டாயமாக அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். அங்கே உள்ளே போகும்போது அந்த பொண்ணோட கல்யாண பொண்ணோட அப்பா அம்மாலாம் இருக்காங்களா, அவங்களும் ரொம்ப எல்லார்ட்டையும் பேசுவாங்க. என் பொண்ணு ரொம்பவே அதிர்ஷ்டசாலி, அவளுக்கு சின்ன வயசுலேயே அப்படி தான் எல்லாமே அதிர்ஷ்டமாக தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ள மாதிரி யாருமே இருக்க மாட்டார், அப்படி ஒரு கோடீஸ்வரர், அப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பேசவும், அங்கே கூட இருக்கவங்க எல்லாருமே ஆமாம் ஆமாம் அவங்க பொண்ணு ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான், யாருக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நின்று பேசிகிட்டே இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வந்து ரொம்ப அழகாக வேற இருக்காளா, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அவள் வந்து அடுத்ததாக அவள் ஹஸ்பண்ட் அவங்க அந்த கம்பெனி ஓனர்னா இவள் வந்துட்டு வருவாள்ல, எனக்கு நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆமாம் ஆமாம் உன் பொண்ணுக்கு அழகுக்கு குறைச்சலே இல்லை, ஏகப்பட்ட அழகாக வேற இருக்கா அப்படின்ற மாதிரி திரும்ப அதுங்க சொன்னதையும் திரும்ப வரை இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கல்யாண பொண்ணோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கே வாயை பொழுதுட்டீங்க, என் பொண்ணை கட்டிக்கிறதுக்காக என் வீட்டு மருமக எவ்வளோலாம் கிஃப்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே நீளமாக ஒரு பெஞ்சை போட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருப்பாங்க, எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸாக இருக்கும். உடனே இப்போ கல்யாண பொண்ணு அப்படியே அந்த கதவை திறந்துட்டு இப்போ உள்ளே வருவாங்க, எல்லாரும் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக அதை மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். பின்னாடி ஹீரோயினை அடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வருவாங்க. அப்போ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நேராக அந்த டேபிள் கிட்ட தான் ஹீரோனை பிடிச்சி தள்ளிவிடும். இங்கே பார்த்தியா, இது எல்லாமே என் புருஷன் எனக்காக கல்யாணத்துக்காக கிஃப்டாக வாங்கி கொடுத்தது அப்படின்னோடனே அந்த டேபிளில் வந்து விழுந்த ஹீரோயின் வந்து அந்த நகையெல்லாம் பார்ப்பாங்க. இது எல்லாமே என்னோடது, நான் இது என்னோட லாஸ்ட் வெட்டிங் டேக்காக வாங்கினது, இது என்னோட பர்த்டேக்காக வாங்கினது, இது நான் ஆக்ஷனில் வாங்கினது, இது இப்படி 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 இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. தேடி தேடி வாங்கினது இந்த காஸ்ட்லியான திங்ஸ்லாம் என்னோடது, இதுக்கெல்லாம் சொந்தக்காரி நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு அதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். பட்டு திரும்ப ஒரு அடியை போட்டுற ஹீரோயினுக்கு, அடிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைல்ல, இந்த அளவுக்கு ஒன்று அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப இதெல்லாம் என்னோடது நீ சொல்லிட்டே இருக்க, இந்த மாதிரி உலகத்தில் உள்ள அவ்வளோ அதிசயமான அவ்வளோ கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்து அவர் எனக்காக கொடுத்துருக்காரு, இது எல்லாத்துக்கும் நீ இப்போ இந்த மாதிரி அதாவது நீ தான் பொண்டாட்டின்னு இல்லாமல் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பேரில் இருக்க உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கா, என் புருஷனை ஏமாற்றி இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாள், நீ எவ்வளோ மட்டமானவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோனை போட்டு அடிக்கும். இப்போ வந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் சொல்ல, இவரை நீங்கள் சும்மா விடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ தான் அந்த பொண்ணோட கல்யாண பொண்ணோட அப்பா அம்மாலாம் பார்ப்பாங்க, யாருமா இந்த பொண்ணு, என்னம்மா நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கவே ஆரம்பிக்கிங்க. உடனே அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லுன்னா வந்துட்டு, இவளை மாதிரி ஒரு வெக்கம் கட்டவே இருக்கவே முடியாது, நான் சொன்னல நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட யாரோ ஒருத்தி சுற்றிட்டு இருக்கானு, அது இவ தான், இவளுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கனால தான் அந்த மாதிரி லக்ஸரியான கார் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவங்களுக்கே அந்த பொண்ணோட அம்மாக்கே கோவம் வந்துடும். உடனே அது என்ன பங்கு, அது பங்குக்கு வந்து ஹீரோயினை ஒரு அடியை போட்டுரும். எல்லாருமே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது கல்யாண பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் வந்து சொந்தக்காரவங்க அத்தனை பேருமே வந்து ஹீரோனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொழப்பு இருக்கவே கூடாது, நீ இவ்வளோ இப்படிப்பட்டவளா அப்படிப்பட்டவளான்னு எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பாங்க, இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாது, நீ எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லை, நீ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோரஸாக பாட ஆரம்பிச்சிடும். உடனே அந்த கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணு, ஹீரோயின் கழுத்தில் போட்டிருக்க ஒரு பெண்டன்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை பிடிச்சி இழுத்துரும். ஒன்று ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ நேரம் பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிறேன், அது என்கிட்ட கொடுத்துரு, அது எங்கள் அம்மா எனக்காக கொடுத்தது, அதுக்கு அதோட ஒர்த்து உனக்கு தெரியாது, அதை கொடுத்துருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக கேட்பாங்களா, இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க உனக்கு சென்டிமெண்ட்லாம் வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடும். இது இவ்வளோ நேரம் நீ எல்லாம் செஞ்சுட்டு நான் எல்லாத்தையுமே விட்டுருவேன், ஆனால் அது என்கிட்ட கொடுத்துரு, அதை பற்றி உனக்கு தெரியாது, கூட எங்கள் அம்மா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அது என்ன சொல்லுன்னா, இதை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு இப்போ எல்லாரும் நிற்கிறாங்கல்ல, இப்போ நீ என்கிட்ட வந்து கீழே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் முட்டி போடணும், முட்டி போட்டுக்கிட்டு நான் தப்பான பொண்ணு தான் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் எனக்கு கோவம் தீர்ற வரைக்கும் நீ சொல்லிட்டு முட்டி போட்டே நீ நடந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி நடந்த அப்படின்னா இதை முட்டை கொடுப்பேன், இல்லை அப்படின்னா இதை தூக்கி போட்டு உடச்சிடுவேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அதை என்ன பண்ணும், உடனே அந்த பெண்டட்டை தூக்கி உடைக்க போகும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு, இப்போ நான் இப்படி தானே பண்ணணும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, முட்டி போட்டு அப்படியே நடந்துக்கிட்டே வருவாங்க, சொல்லுவாங்க நான் தப்பான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பண்ணதுக்கு அப்புறமும் எல்லாரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே வெறுத்து போயிடும். அவ்வளோ கதறி கதறி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணும், நீ செஞ்சால் கொடுத்துருவேன்னு தானே சொன்னேன், ஆனால் இது என்ன பண்ண தெரியுமா, உனக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடச்சிரும் பாருங்களேன். அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு இருந்த ஹீரோனுக்கு இதுக்கப்புறம் பொறுமையே கிடையாது. அவ்வளோதான், அந்த கீழே விழுந்த அந்த பெண்டெல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க, எல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி கிடக்குமா, கையில் எடுத்து வச்சிருப்பாங்க. உன்னையெல்லாம் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அதை பிடிச்சி கழுத்தை பிடிச்சிட்டு இஷ்டத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் அவங்க சைடில் தானே இருக்காங்க, எல்லாருமே ஹீரோனை பிடிச்சி ஒரு பக்கமாக பிடிச்சி தள்ளி வேற விட்டுருவாங்க. அதுக்கு வந்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தப்பாக நடந்துக்கணும், கையை பிடிச்சி இருக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அங்கே ஒரு மாதிரிலாம் இருக்கும். உடனே எல்லாரும் பார்த்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் மாப்பிள்ளை ரொம்ப கெத்தாக வந்து இறங்குவார். கொஞ்சம் கோவம் வந்துடும், குழந்தை உண்டாயிருக்கியா, யாரோட குழந்தை இது, உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹீரோனை வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் ஹீரோயின் வந்து நினைப்பாங்க, இங்கே கிளம்பி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாமிட் மாதிரி வந்ததில்ல, ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்றது இப்போ தான் அவங்களுக்கே தெரியுது, அதுக்குள்ளே இதுங்களாம் இந்த பாடம் பண்ணி வச்சிருக்குங்க. அதோடு வந்துட்டு சும்மா இல்லாமல் இப்போ என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தி இருக்கவே கூடாது, இவரை நம்ம முடிச்சு கட்டணும், யாரெல்லாம் அதுக்கு வந்து ஒத்துழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி முன்னுக்கு வருவாங்க. ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்க்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எதுவும்
பண்ணக்கூடாது, என்னோட குழந்தைக்கு உங்களால் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுங்க விடாதுங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுங்களை அடிக்கிற மாதிரி வருவாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு ஹீரோயினோட அடியை போட்டு அவங்க பொத்துன்னு கீழே விழுந்தோடனே இது அவங்களை அடிக்க போகும். கரெக்டாக அந்த இடத்துல மாப்பிள்ளை சார் வேற வந்துருவாரு. என்ன பிரச்சனை, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட மாமியார் இருக்காங்கல்ல, இப்போ இந்த திமிர் பிடிச்ச பொண்ணோட அம்மா, அவங்க வேற என்ன சொல்வாங்கன்னா, என்னோட மருமகன் வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு பணக்கார வரிசையில் 3வது இடத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெருமையாக தன் மருமகனை வேற பேசிப்பாங்க. சரி வாங்க வாங்க வெல்கம் பண்ணி அந்த மாதிரி கல்யாணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது உன்னை இவர் என்ன இவர் மாப்பிள்ள இருக்கார், அவர் என்ன சொல்வார், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் வெளியே வரும்போது யாரோ சொன்னாங்க உன்னை யாரோ வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க, இவங்களை கிண்டல் பண்ணிட்டாங்களா, அவங்க யார் அது, அவங்கள சும்மாவே விட மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஹனி ஹனி அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஹனி போடுறாரு இங்கேயும் ஹனி போடுறாரு. அந்த மாதிரி பேசுவோம். ஆமாம் அந்த மாதிரி ஒருத்தி இங்கே தான் இருக்கா, அவள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இது சொல்லுவாருன்னா வந்துட்டு, நீ கவலைப்படாத, இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பெண்ணு நீ, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன், உன்னை மட்டும் யாராவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாங்க அவங்க நான் என்ன பண்ணுவேன்றதே எனக்கே தெரியாது, அவங்க யாருன்றதை மட்டும் என் கையில் காட்டு, அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே ஜம்ப் பண்ணி போய் அவருக்கு ஒரு கிஸ் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயின் திரும்பி தான் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னும் இவர் ஹீரோயினை பார்க்கல. இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. வந்துட்டியா, உனக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கல்யாணம் நடக்கும்போது நான் கையை காலமாக பிடிக்கணுன்றதுக்காக தான் இத்தனையும் அவங்க தாங்கிப்பாங்க. உடனே அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மா, அவங்க வேற இந்த பையன் வந்துட்டு என் மருமகன் எத்தனை தடவை என் பொண்ணுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ப்ரப்போஸ் பண்ணும்போதெல்லாம் காஸ்ட்லியான திங்ஸ் தான் கொடுப்பாரு, அப்படி என் பொண்ணை வச்சு பார்த்துப்பாரு, தாங்குன்னு தாங்குவார். இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தி வந்து இந்த மாதிரி அவரை வந்துட்டு நான் அவரோட பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வந்து என்கிட்ட சொன்னால் என் பொண்ணுக்கு எவ்வளோ கோவம் வரும், என் மாப்பிள்ளை அதெல்லாம் சும்மா விட்டுருவாரா, அவளை சும்மாவே விட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே ஓகே என்னை ரொம்பவே புகழ்ந்துட்டீங்க, ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, நான் உடனே இந்த கல்யாண பொண்ணு தோ அங்கே உட்காந்துருக்காளே அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது இவர் பார்க்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பேக் சைடில் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி நினைப்பாரு. சொல்லிட்டு இன்னும் ஒரு முகத்தை பார்க்காம கேட்பாரா. அப்போ அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லுன்னா, அவள் வந்து நீங்கள் வெளியே ஒருத்தி உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தால அவள் தான், அவளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன், இப்போ உங்கள் பங்குக்கு நீங்களும் பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வெளியே யாரையுமே வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இது பேசும். உன்னை இவருக்கு ஒரு மாதிரி நீ எனக்கு என்ன நினச்ச, உன்னை தவிர என் மனசில் யாருமே இல்லை தெரியுமா, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு ஒருத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது வேற யார் கூட நான் பழகுவேனா என்ன, அந்த மாதிரி எனக்கு கிடையவே கிடையாது, நீ எதுக்காக இதெல்லாம் நம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. சொல்லும், நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ உண்மையாக இருந்தால் அவளை நான் நல்லா பனிஷ் பண்ணிட்டேன், நீங்களும் பனிஷ் பண்ணணும், அப்போ தான் நான் நம்ப வேண்டாம், உடனே கண்டிப்பாக நீ என்ன பண்ண சொல்றியோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். உடனே அவளை போய் பாருங்க, அவளை போய் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவர் நேரம் அங்கே வருவாரா. ஹீரோயின் இப்போ திரும்பி பார்ப்பாங்க பாருங்க, அது இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோயின் பேரை சொல்லி நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடும். இவ அப்படின்ற மாதிரி அவர் முழிச்சிட்டே இருப்பார். அதுக்குள்ளே அது என்ன பண்ணணும், அந்த கல்யாண பொண்ணு சொல்லும், இவ வந்து என்னோட கிளாஸ்மேட்டு தான், என் கூட படிச்சுட்டு இருந்தா, ரொம்ப அப்போல்லாம் அப்போ இதாக இருப்பா, இப்போ வந்து இவ்வளோ தப்பான வேலையை பார்த்துட்டு இருக்கா, இவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும். இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ ரொம்ப லக்கியான பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனை, அவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கல்யாணம் ஆன போகிற ஆம்பளைங்களா தான் பார்த்து பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்குங்க. உடனே அந்த பொண்ணோட கல்யாண பொண்ணோட அம்மா இருக்கலாம், அது வேற சொல்லும், என் பொண்ணு அவள் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா, கல்யாண நாள் அதுவும் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, நீங்கள் இவளை சும்மாவே விடக்கூடாது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த பையன் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியாது, இப்போ யார் பக்கம் பேசுறது எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருப்பாரு. போய் ஒரு மெதுவாக தூக்கி நிப்பாட்டினவுடனே கையை உதறி விட்டுருவாங்க ஹீரோயின். அதோட சும்மா இல்லாமல் திரும்ப அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லணும்னா வந்துட்டு, எனக்காக நீங்கள் எவ்வளோ இந்த ஹோட்டலு ஷேரு அது இதுன்னு எல்லாமே எனக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, உங்களோட சொத்து எல்லாமே என்னோட சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இவ இன்னைக்கு கல்யாண நாள் அதுவுமா எல்லாத்தையுமே அவருக்கு எடுத்துட்டா, என் மூடையை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டா, அதனால நீங்கள் அவளுக்கு கண்டிப்பாக நீங்கள் லெசன் அவருக்கு கற்றுக் கொடுக்கணும், நான் உங்களுக்கு வந்து துணையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லும். இவருக்கா சமக்கம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவார், ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிருவார். அந்த பொண்ணுக்கு கல்யாண பொண்ணு அரைஞ்சிட்டு இதை ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு கோவம் வரும். என்னதான் இப்போ அவளை பார்த்தோன்னே அவன் மேலே பிரியம் வருது அவங்களுக்கு. கல்யாண நாள் அதுவுமா கூட இந்த மாதிரி வெளியே ஒருத்தி கூட பழகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதா, அவளை பார்த்தோன்னா அவளுக்கு அடிக்க தோணலை அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ வாயை மூடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. உன்னை இப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, நீ நடிக்கிறத நிப்பாட்டுறியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. உன்னை இவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவரோட அம்மா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இன்றைக்கி நீ இப்படிலாம் பேசவே கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அவர் உன்னை தாங்குன்னு தாங்குறாரு, உனக்கிட்ட இப்படி இருக்காரு, அவர்கிட்ட இந்த மாதிரி முறைச்சிட்டு நிற்காத, இன்னைக்கு கல்யாணம், இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும். உன்னை சுற்றி இருக்கவங்களும் ஆமாம் நீங்கள் இவளெல்லாம் கண்டுக்கவே கூடாது, இவ்வளோ மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்வாங்க, நம்ம தான் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், வாங்க நம்ம சந்தோஷமாக கல்யாணத்தை நடத்தலாம், அவளை தூக்கி வெளியே வீசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த கல்யாண பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த வேலை என்கிட்ட விட்டுருங்க, அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால அவர் முன்னுக்கு வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட போவாரா. ஒன்று இந்த பையன் இருக்கார மாப்பிள்ளை பையன், அவர் என்ன பண்ணுவார், அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த வேலை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு மிரட்டிட்டு யாரும் இந்த மாதிரி அவளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் கிட்ட வந்து கேட்பாரு, உனக்கு எதுவும் ஹர்ட் ஆயிடுச்சான்னு. உடம்புல அவ்வளோ காயப்பட்டு நிற்கிறாங்க, இப்போ தான் ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாரு.
வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "என்ன தொடாத" அப்படின்ற மாரி கத்துவாங்களா, இப்ப அவரு ஒரு மாரி நின்னுட்டே இருப்பாரு. இந்த டைம்ல அந்த கல்யாண பொண்ணு இருக்கும்ல, அது வந்து கேட்கும். "ஏன் அவள பார்த்தோனே இப்படியே போறீங்க? என்னைக்காவது இதெல்லாம் விட்டுட்டு தொலைவீங்கன்னு நெனச்சா, திரும்ப திரும்ப இந்த மாரி பொண்ணுங்க பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் தானே, இன்னைக்கு கூட நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்கும். உடனே கல்யாண பொண்ணோட அம்மா வந்துரும். வந்துட்டு அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவ. எல்லார் முன்னாடி ஏன் உங்க பொண்டாட்டியா ஆக போறவள அசிங்கப்படுத்துறீங்க? அது அவள எவ்வளோ கஷ்டப்படுத்தும். ஏன் புரிஞ்சு நடந்துக்க மாட்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்கும். இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் தலையிலலாம் ஒரு மாரி காயமாகி ஒரு மாரி இதா இருக்கும். அத பார்த்தோன்னே, "யார் இவள இந்த மாரிலாம் பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே எல்லாம் சுத்தி இருக்கதெல்லாம் பயந்துருங்க. பயந்துட்டு, "நான் அவள அடிக்கல, நான் அவள அடிக்கலன்னு" எல்லாம் கோரஸா சொல்ல ஆரம்பிச்சுரும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு, "இப்ப நான் பண்ணல, நான் பண்ணலன்னு" எல்லாம் சொல்லிட்டே இருக்கும். உடனே அந்த கல்யாண பொண்ணு பார்க்குற வரைக்கும் பார்க்கும். "நான் தான் பண்ணேன். இப்ப அதுக்கு என்ன? அவ வந்து என் கல்யாண நாள் அதுவுமா வந்துட்டு இந்த மாரி என் வாழ்க்கையில அவ விளையாடுவா. அவள சும்மா விட்டுருவேனா? அவளெல்லாம் இது மாரி சும்மாவே விடக்கூடாது. இன்னும் தான் அவளெல்லாம் படுத்தணும். மானக்கெட்டவ, வெட்கக்கெட்டவ" அப்படின்ற மாரிலாம் திட்ட ஆரம்பிச்சுரும். திரும்ப இவருக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சுரும். ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாரு. இன்னொரு தடவ அவள ஏதாவது தப்பா பேசினாலும், "உன்ன அவ்வளதான்" அப்படின்ற மாரி திரும்ப ஒரு அடி விழுந்துரும். உடனே இந்த கல்யாண பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "மாப்பிள என்ன வேல பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளு. இன்னைக்கு வந்து இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாரி அவள போட்டு அடிக்காதீங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்படுறோம்." அப்படி இப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. எல்லாருமே கோவம் வந்துரும். எல்லாருமே திரும்பவும் ஹீரோயின் மேல தான் கோவமா இருப்பாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தான். கல்யாண நாள் அதுவுமா வந்துட்டு இவரோட இந்த மாதிரி செட்டப் அப்படி இப்படின்னு தெரிஞ்சதுனால தானே எல்லாருக்கும் இப்படி கோவம் வருது. இவள வெளிய தொரத்துங்க. இவ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணமும் நடக்காது. இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் தான் நடக்கும். அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண பொண்ணு அம்மா இருக்குல்ல, அதுக்கும் செம்மையா கோவம் வரும். தான் பொண்ணு இத்தன தடவ இப்ப இவர்ட்டயே ஒரு 4 அடி வாங்கிட்டா. இதுக்கு மேல விட்டா இவரால தான் இவளுக்கு பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போடி வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு வெளிய தள்ள பார்ப்பாங்க. இந்த மாப்பிள இருக்கார்ல, சும்மா இருக்க மாட்டாரு. இப்ப என்ன பண்ணுவாரு, மாமியாருக்கும் ஓங்கி ஒரு அடிய போட்டுருவாரு. அவ்வளோதான், இது இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு மாரி ஆயிடும். எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்களா, "இன்னொரு தடவ யாராவது அவள தொட்டீங்க, உங்களலாம் அவ்வளோதான்" அப்படின்ற மாரி இவரு கோவமா சொல்லுவாரு. படிச்ச பொண்ணுங்க எல்லாம் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணோட ஃப்ரெண்ட் எல்லாம் அதுங்கலாம் என்ன சொல்லுங்கன்னா, "நீங்க அவளுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்க கல்யாண வேலைய மட்டும் பாருங்க. இவ அப்பத்துலேருந்தே இப்படிதான். அவ மானங்கெட்ட" அப்படி இப்படின்ற மாரி அதுங்கலாம் இன்னும் ரொம்ப தெரிஞ்ச மாரிலாம் பேசிட்டே இருக்குங்க. உடனே பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இப்ப நீங்க எல்லார் முன்னாடியும் என் பொண்ண ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. அவளுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும். நீங்க இப்ப எல்லார் முன்னாடியும் அவளுக்கு மன்னிப்பு கேளுங்க. அதோட நீங்க சந்தோஷமா அந்த கல்யாணத்த நடத்துங்க. அந்த வேலைய நம்ம பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப இவரு எத பத்தியும் கண்டுக்க மாட்டாரு. ஹீரோயின் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்பாரு. "நான் உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கதைய வந்து உதறி விடுவாங்களா, அந்த டைம் பார்த்து இந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீ என்ன வேல பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம். இன்னைக்குன்னு பார்த்து இன்னொரு பொண்ணு கைய புடிச்சு பேசிட்டு இருக்க. என் கூட படிக்கிறவங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கலாம் என்ன என்ன நெனைப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பேசிட்டு இருக்கும்போது, "வாய மூடுறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா, இப்ப ஹீரோயின் கிட்ட போய் அவர் பேசுவாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கதவ தொறந்துட்டு ஒரு படையே உள்ள வரும். எல்லாருமே ஹீரோயினோட ஆள் தான். வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "சாரி நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்" அப்படின்னுவாங்க. இவங்கலாம் வந்தவங்கலாம் பெரிய பெரிய ஆளா இருக்கவங்க பார்த்தோன்னே சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். உண்மையிலேயே அப்ப ஹீரோயின் வந்து இவ்ளோ பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. இப்ப வந்த பொண்ணு வந்து அந்த அந்த அசிஸ்டன்ட் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க சொன்ன மாதிரி அதாவது இப்ப இந்த விஷயம் எங்களுக்கு இப்ப தான் தெரிய வந்துச்சு. நாங்க எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் அதெல்லாம் இருக்குல்ல, அங்க எல்லாத்தையுமே போலீஸ் அனுப்பிட்டோம். இவங்களால இப்ப என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அது எல்லாத்துக்குமே சீக்கிரமா ஒரு முடிவு கட்டிருவோம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. உங்கள இப்படி கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும்." அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப அந்த மாப்பிள இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே உன் கூட படிச்சவங்க. அவங்கள நீ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ன உடனே" ஹீரோயின் கேட்பாங்க, "அப்ப நான் இப்ப இந்த நிலைமையில நிக்கிறேனே, அத பார்த்தா உனக்கு கண்ணு தெரியலையா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. சொல்வாரு, "அண்ணே கொஞ்ச நேரம் வாய மூடுறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பொண்ணுட்ட கேட்பாரு. அது என்ன சொல்லும்னா, "நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம். நீ என்ன எவ்வளோலாம் லவ் பண்ண. இன்னைக்கு ஏன் என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்துறன்னு" கேட்கும்போது ஹீரோயின் கிளாப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. "ஆஹா! ஆஹா! எவ்வளோ ஒரு காதல் காவியத்த பார்க்க வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லவும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதோட அவங்க என்ன சொல்லுவாங்க, "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா, இது எல்லாம் நான் வாங்குனது. என் காசு போட்டு வாங்குனேன். அவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ கொண்டு வந்து இவகிட்ட குடுத்துருக்க." அப்படின்ற மாரி கேட்பாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு. நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் குடுப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாப்பிள்ளை கேட்பாரு ஹீரோயின் கிட்ட. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் உனக்கு சான்ஸ் குடுக்க ரெடியா தான் இருந்தேன். ஆனா அவ அத தடுத்துட்டாளே! அத நீ அவகிட்ட தான் கேட்கணும்." அப்படின்ற மாரி, "நீ என்ன சொல்ற? எனக்கு புரியலன்னு" சொன்ன உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அந்த பேப்பர்லாம் கிடக்குதுல்ல, அத பாருன்னு" சொல்வாங்க. "அது என்ன பேப்பர்?" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த பேப்பர் எடுத்து பாருன்னு சொல்லும்போது போய் பார்ப்பாரா, அப்பதான் தெரியும். இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருந்தாங்கல்ல. "நீ வந்துட்டு உனக்கு இதெல்லாம் கிடைக்க போது. அதாவது இந்த ஒரு பெரிய ஷேர்ஸ் வந்து உன் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன்" அப்படின்ற அக்ரீமெண்ட் பேப்பரு. அந்த அக்ரீமெண்ட் பேப்பர போய் கிழிச்சு போட்டுருக்கும் அது. அதுங்க நெனச்சது வந்து ஹீரோ கிட்ட இருந்து இவ ஏதாவது எழுதி வாங்குறா அப்படின்ற மாரி நெனச்சு அத கிழிச்சிருக்குங்க. ஆனா ஹீரோயின் தான் இவங்களுக்கு குடுத்த அக்ரீமெண்ட் காப்பி அது. அதாவது காப்பி அது. அது ஒரிஜினல். அத போய் கிழிச்சு போட்டுருப்பாங்க. உடனே இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வரும். இது யார் பண்ணது இந்த வேலைய அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோயின் இவங்க தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னோனே இவருக்கு கோவம் தாங்காது. "அடி பாவி! என்ன வேல பார்த்துருக்க" அப்படின்ற மாரி சொல்லி திரும்பவும் ஓங்கி ஒரே அற. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இதோட நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் ஒரு அக்ரீமெண்ட் குடுப்பாங்களா, "இதுல சைன் பண்ணிடு" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப எல்லாருமே கேட்பாங்க, "இப்பயாவது உண்மைய சொல்லுங்க. இந்த பொண்ணு வந்து உங்களோட ஒய்ஃபா? உண்மையிலேயே நீங்க கல்யாணம் ஆனவரா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கேட்பாங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சு இருந்தவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஃபைல வந்து அவங்க அது கையில கூட குடுக்க மாட்டாங்க. அத தூக்கி கீழ வீசுவாங்க.
ஹீரோயின். அதை எடுக்க கூட மாட்டாரு. நேரா ஹீரோயின் கீழ வந்து கை அப்படியே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பாரு. "என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு இந்த துரோகத்த பண்ணியிருக்க கூடாது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்ப அவங்க மாமியாருக்குலாம் அவ்ளோ கோவம் வந்துரும். "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சுத்தி உள்ளவங்க தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. "அப்ப அவ தான் பொண்டாட்டியா? அப்ப இவ கிடையாதா?" அப்படின்ற மாரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருங்க. அப்போ உடனே இந்த மாப்பிள இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, முட்டி போட்டு இன்னும் எந்திரிக்கல. அவர் என்ன சொல்வாருன்னா, "என்ன நீ மன்னிக்க கூடாதா? உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தேன். உன்ன நல்லா பார்த்துப்பேன்னு. இப்ப வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கேனா? ஏதோ ஒரு அறியாத அறியாத வயசுல தெரியாத்தனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன். இத நீ மன்னிக்க கூடாதா? உங்க அம்மாக்காக என்ன மன்னிக்க கூடாதா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. நல்ல வேளை அந்த விஷயத்த ஞாபகப்படுத்திட்ட அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இப்ப கோவமா வரும். அங்க பாத்தியா அவ என்ன வேலை பண்ணியிருக்கான்னு, எங்க அம்மா எனக்குன்னு குடுத்த அந்த பெண்டன்ட்ட வந்து அவ உடைச்சு போட்டுட்டா. இதுலேருந்தே தெரியல இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் கோவம் வந்துரும். என்ன கேட்பாங்க, "இந்த பெண்டன்ட் வந்து எங்க அம்மா வந்து இப்போ உயிரோட இல்ல. இந்த பெண்டன்ட் அவங்க எனக்கு குடுத்தது மட்டும் தான் உயிரோட இருந்தது. இதையும் இத உடைச்சுட்டா. இதுக்கு என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லும்னா, "அதுக்கு நான் எவ்வளோ வேணா பணம் குடுத்துறேன்னு" சொல்லும்போது, "இந்த பணத்த குடுத்தா இத வாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. திரும்பவும் இந்த ஆள் மேல செம கோவம் வரும். உடனே அத தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்களா, உடனே இவர் அப்படியே கெஞ்சுவாரு. இத பார்த்து எல்லாருமே ஹீரோயின் பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. "என்ன இப்படிலாம் நடந்திருக்கான்? இவன் மேல தான் தப்பு போல இருக்கு." அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே அந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, கல்யாண பொண்ணு, அவரு போயிட்டு, "நீங்க இவ்வளோ நேரம் முட்டி போட்டுட்டே இருப்ப. நீ எந்திரி ஹனி" அப்படின்ற மாரி ஹனிய தூக்கி விட்டுரும். உடனே அவர் எந்திரிச்சு நின்னுட்டே இருப்பாரா, உடனே ஹீரோயின் இன்னும் திமிராவே அவங்களுக்குள்ள கோவத்த தான் அவங்க பேசுறாங்க. அது இது என்ன சொல்லும்னா, "எவ்வளோ திமிரா பேசுறா, இவ்வளோ அரகன்ட்டா இருக்கா, இவலாம் வந்து தேவையே கிடையாது. இவள வேண்டாம் நீ சொல்லிடு. நம்மகிட்ட தான் இவ்வளோ பண காசெல்லாம் இருக்குல்ல." இப்பவும் அவங்க வந்து இந்த பண காசெல்லாம் இவரோடதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவ நம்மளுக்கு தேவையே இல்ல. ஒரு வேளை நீ இவள கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு அவள வேணான்னு சொல்லிடு. அவ தான் அக்ரீமெண்ட்லாம் போட்டால்ல, அதுல வந்து டிவோர்ஸ் பண்ணி சைன் பண்ணிடு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாரி திரும்பவும் இவர்ட்ட அப்படி பேசும். கேட்கணும், "அவகிட்ட நீ எதுக்காக இப்படிலாம் மன்னிப்பு கேட்கணும்? உன்ன நம்பி தானே அவ வாழ்ந்துட்டு இருக்கா. உன்னோட பணத்த தானே அவ சுரண்டிட்டு இருக்கா. இப்ப நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா, அது அவளுக்கு தான் நஷ்டம். அவ தான் போய் பிச்சை எடுக்க போறா. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ அவள வேண்டான்னு சொல்லு. நான் உன்ன பார்த்துக்கிறேன். உனக்கு இருக்க சொத்து மதிப்பு 1, 2 கிடையாது. இப்ப கூட அந்த ஹோட்டல்லாம் நீ எனக்காக வாங்கி குடுக்குறேன்னு சொன்னியே, அந்த ஹோட்டல் அது எது என் பேர்ல மாத்துறேன்னு சொன்னியே, அதுல மட்டும் ஷேர்ஸ் மட்டும் எவ்வளோ வரும் தெரியுமா? மில்லியன் கணக்கு, பில்லியன் கணக்குல வரும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? இவ நம்மளுக்கு வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், எல்லாரும் அப்படியே வாய பொளந்துருவாங்க. அவ்ளோ சொத்துக்கு சொந்தக்காரரா இந்த மாப்பிள அப்படின்ற மாரி. ஆனா அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரி ஹீரோயினி தான் அப்படின்றது இப்போ வரைக்கும் இதுங்க நம்பவும் மாட்டேங்குது. அதுங்களுக்கு புரியவும் இல்ல. "வாய மூடி தொலைறீங்களா? பேசி பேசி பிரச்சனைய பெருசாக்கிட்டே இருக்கீங்கன்ற" மாரி இருக்கும் இப்போதைக்கு இவருக்கு. இந்த கல்யாண பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நம்ம கிட்ட இவ்ளோ பணம் இருக்கு. இவர நீ இப்பவே டிவோர்ஸ் பண்ணிடு. பரவால்ல, இதுக்கு முன்னாடி அவ உனக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அவள இப்பவே இந்த நிமிஷமே நீ டிவோர்ஸ் பண்ணிடு. அவ வந்துட்டு இங்க இருந்து போயிரட்டும். நீ பண்ண வேலை எல்லாத்தையும் நான் மன்னிச்சுர்றேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்தெல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். எப்படி உனக்கு ஓகேவா?" அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே வேற வந்து கேட்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, "அவ கரெக்ட்டா தானே சொல்றா. எனக்கு வந்து உன் கூட இப்ப வாக்குவாதம் பண்றதுக்கோ, பேசுறதுக்கு கூட நேரமும் இல்ல, பிடிக்கவும் இல்ல. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல வந்து சைன் பண்ணி குடு. நானும் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, "இல்ல, இல்ல நான் பண்ணவே மாட்டேன். உன்ன நான் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன்னு" ஹீரோயின் கைய போய் ஒரு வேகமா புடிச்சுப்பாரு. உடனே கேட்டுட்டே இருப்பாங்க. "எதுக்காக அவள வந்து விவாகரத்து பண்ண மாட்ற? எதுக்கு டிவோர்ஸ் குடுக்க மாட்றன்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ உடனே அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஃபைல்லேருந்து பேப்பர் எடுப்பாரு. எடுத்தவர் வந்துட்டு, "எந்த காலகட்டத்திலயும் அவள என்னால விவாகரத்து பண்ணவே முடியாது. இந்த பேப்பர நான் இப்பவே கிழிச்சு எறியறேன்." அப்படின்ற மாரி கிழிச்சு எறிவாரு. உடனே வந்துட்டு, "இப்படி பண்ணிட்டியே, ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி, "நம்மளுக்கு இருக்க சொத்துக்கு நம்ம எப்படியோ இருக்கலாமே." அப்படின்ற மாரி இந்த கல்யாண பொண்ணு கேட்டுட்டே இருக்கும். அப்பதான் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, "நான் இவன் லைஃப்ல இல்ல அப்படின்னா, அவனுக்கு ஒத்த ரூவா கூட அவன் கையில கிடையாது. அவனுக்குன்னு எதுவுமே கிடையாது. அது எல்லாம் நான் சொந்தக்காரி. அந்த இது வந்து இன்னுமா உங்களுக்கு புரியல?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. இதுங்க அப்படியே ஆடி போயிடும் இப்ப. பேசிட்டே இருக்கும்போது இப்ப போலீஸ்காரங்கலாம் உள்ள வந்துருவாங்க. "இங்க யார் பிரச்சனை பண்ணது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின கை காட்டுவாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "என்னோட காஸ்ட்லியான கார உடைச்சது அவங்க தான். என்னோட காஸ்ட்லியான எங்க அம்மா குடுத்த பெண்டன்ட்ட உடைச்சது அவங்க தான். என்ன காயப்படுத்தி அவங்க தான் காயப்பட்டு நிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த கல்யாண பொண்ணு, அவங்க அம்மா, இந்த கூட்டத்துல இருக்காங்களே இவங்க எல்லாரும் தான் காரணம். என் சொத்து மதிப்பெல்லாம் வந்துட்டு இவங்க ரொம்பவே வீணடிச்சுட்டாங்க. என் நேரத்த வீணடிச்சுட்டாங்க. என்னையும் காயப்படுத்திட்டாங்க. இவங்க எல்லாரையுமே நீங்க அரெஸ்ட் பண்ணணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் இந்த மாரி சொல்லவும், இப்ப அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோயின் கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு. "அந்த மாதிரி மட்டும் செஞ்சிராத. என்ன மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு கேட்கவும், ஹீரோயின் கைய தொடாதன்ற மாரி தட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கோவமா இருக்கும். தன்னைத்தானே ஓங்கி ஓங்கி அரைஞ்சுப்பாரு. அத பார்த்து ஹீரோயின் அமைதியா தான் நின்னுட்டே இருப்பாங்க. "ஹனி, ஹனி" அப்படின்னுட்டு அந்த பொண்ணு மட்டும் வரும். "எதுக்காக நீ உன்ன இப்படி கஷ்டப்படுத்திக்கிற?" அப்படின்ற மாரி திரும்பவும் அது இப்படி தான் வந்துட்டே இருக்கும். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அதான் ஹீரோ வந்து என்ன, அதாவது ஹீரோ கிடையாது. அந்த மாப்பிள வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நீங்க நினைக்கிற மாரி அவ சாதாரண பொண்ணு கிடையாது. அவ எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா? அவ தான் CEO. அவளுக்கு தான் இது எல்லாமே சொந்தம். எனக்கு எதுவுமே கிடையாது. அவ குடுக்குறேன்னு சொன்னத கூட இப்ப எல்லாத்தையுமே கிழிச்சியும் போட்டுட்ட." அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு மாரி இருக்கும். அப்ப அந்த பெரிய கம்பெனியோட CEO இவ்ளோ பெரிய ஆள் வந்துட்டு ஹீரோயின் தானா? அவளையா நம்ம இந்த மாதிரி பண்ணோன்ற மாரி இப்ப எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். இப்பதான் இவ்ளோ நேரம் நின்னு பேசிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒரு சேரே கொண்டு வந்து போடுவாங்க. ஹீரோயின் அப்படியே ஸ்டைலா உட்காந்து கால் மேல கால தூக்கி போடுவாங்க.
கால போட்டு உட்காந்தோன்னே பார்த்தோன்னா, சுத்தி இருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துட்டு, "நீங்களா? உங்கள நேர்ல பார்க்கறதுக்காக எவ்வளோ நாள் நாங்கலாம் வெயிட் பண்ணியிருந்திருக்கோம். இப்படி ஒரு வாய்ப்புல இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து ரொம்பவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இவ பேச்ச நம்பி நாங்க இப்படி தான் நடந்துக்கிட்டோம். தயவு செஞ்சு எங்களலாம் மன்னிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு எல்லாம் அவங்க கால புடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். அவங்க சேர்ல உட்காந்துருக்காங்க. எல்லாம் அவங்க கால் கிட்ட நாய்க்குட்டி மாரி உட்காந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குங்க. அதே சமயத்தில, "நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. உங்ககிட்டலாம் நாங்க இது பண்ண முடியுமா? அவள நீங்க இந்த மாரி பண்றதுல தப்பே கிடையாது. நாங்கலாம் உங்களுக்கு சப்போர்ட்டரா இருக்கோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அதுவும் வரும்போது அந்த கல்யாண பொண்ண எல்லாம் தள்ளி விட்டுட்டு வேற வருவாங்க. அதுக்கு ரொம்ப ஒரு மாரி இன்சல்ட்டிங்கா போயிடும். இப்ப எல்லாருமே ஹீரோயின் பக்கம் மாறிடுவாங்க. கல்யாண பொண்ணு என்ன சொல்லும்னா, "சரி ஓகே நான் பண்ணது தப்புன்னே ஒத்துக்கிறேன். இப்போ உனக்கு இன்னைக்கு நடந்ததுக்காக நான் வேணா நஷ்ட ஈடு வேணா குடுத்துர்றேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "நஷ்ட ஈடா? இப்ப இன்னைக்கு நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கன்றது நஷ்ட ஈடு எவ்வளோ அமௌண்ட்ன்றது என் அசிஸ்டன்ட் இப்ப சொல்லுவாங்கன்னு" சொல்லும்போது, இப்ப அவங்க அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, "இன்னைக்கு நீங்க பண்ண வேலை, இன்னைக்கு மட்டும் இந்த மாரி பண்ணீங்களா, அடிச்சு உடைச்சதெல்லாம் பண்ணீங்க. இதெல்லாம் மட்டும் 600 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதான் உட்கார்ந்திருந்தது எல்லாம் இப்ப எந்திரிச்சிரும். "ஐய்யய்யோ! இவ்ளோ பெரிய அமௌண்ட் நஷ்ட ஈடா?" அப்படின்ற மாரி எல்லாருமே இப்ப வாய பொளந்துருவாங்க. புரியாதுல்ல இந்த கணக்கெல்லாம். உடனே வந்துட்டு எல்லாம் முழிச்சுட்டே இருப்பாங்களா, பார்த்து அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க அந்த காருக்கு என்ன ரேட்டு, அந்த காஸ்ட்லியான பேக் என்ன ரேட்டு, அந்த நெக்லஸ் என்ன ரேட்டு, இதெல்லாம் பண்ணாங்கல்ல, உடைச்சாங்கல்ல ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே, அதுக்கெல்லாம் தனித்தனியா ரேட் போட்டு தான் இது 600 மில்லியன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமும் குடுப்பாங்க. வார்த்தையா சொல்லிடுவாங்க, "எனக்கு 600 மில்லியன் அது யுவான் இருக்குல்ல, அது வந்துட்டு தேவைப்படுது. அதாவது இதெல்லாம் நஷ்ட ஈடு. இத நீங்க எல்லாருமே தான் பண்ணியிருக்கீங்க. நீங்க என்னதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும், அத மன்னிப்பா மட்டும் தான் ஏத்துக்க முடியுமே தவிர்த்து, நஷ்ட ஈட ஏத்துக்க முடியாது. அது எல்லாமே நீங்கலாம் பேசி அந்த அமௌண்ட்ட வந்து எனக்கு குடுத்துறணும். எல்லார்ட்டயுமே பொதுவா சொல்லிடுவாங்க. நீங்க ஷேர் பண்ணி குடுத்துறணும். இல்லாட்டி எல்லாரும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "அடி பாவி! கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இவ்ளோ பெரிய அமௌண்ட் தலையில கட்டிட்டியே. மொய் எழுதியிருந்தா கூட இவ்ளோ அமௌண்ட் வந்திருக்காது. உன் பேச்ச கேட்டு இவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருந்த அந்த கிளாஸ்மேட் எல்லாரும் இப்ப முழிச்சுட்டு இருப்பாங்க. தாத்தா இருப்பாரு. அவரும் சொல்வாரு, "என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற? எல்லாரும் உன்னோட கிளாஸ்மேட்மா." அப்படின்னு சொல்லும்போது, "வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் குடுக்குறீங்க. இந்த அமௌண்ட்ட குடுக்குறீங்க. இல்லாட்டி வந்து ஜெயிலுக்கு போறீங்க." அப்படின்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லவும், இப்ப அந்த மாப்பிள்ளை பையனுக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கும். இப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இந்த கல்யாண பொண்ண திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "உன்னால தானே இந்த மாதிரிலாம் இவ்ளோ அமௌண்ட் எங்களால குடுக்க முடியாது. நீ தான் குடுத்தாகணும். உன்னால தான் வந்துச்சு. நாங்க குடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ தான் அமௌண்ட்ட குடுக்கணும். நீ தான் அமௌண்ட்ட குடுக்கணும்னு" ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்க, இப்ப எல்லாருமே இதான் சரியானதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பொண்ணு இருக்குல்ல, அது தலையில கட்டி விட்டுருவாங்க. கல்யாண பொண்ணுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கும். அதோட அம்மா இருக்காங்களா, அதுக்கு பொறுமையே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, "நீங்க எல்லாரும் தான் நாய்க்குட்டி மாரி இந்த வேலையெல்லாம் பார்த்தது. அவ ஏவி விட்டா நீங்க தானே போய் இந்த மாரிலாம் பண்ணீங்க. அதனால என் பொண்ணு மட்டும் இத பொறுப்பேத்துக்க மாட்டா. நீங்க எல்லாரும் தான் அந்த பணத்த குடுத்தாகணும்." அப்படின்ற மாரி இப்ப கல்யாண பொண்ணோட அம்மா வந்து எல்லார்ட்டயும் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "எங்கள்ட்டலாம் பணம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணு தான். உங்க பொண்ணு தான் இந்த பணத்த வந்து செட்டில் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு இங்க இருந்து பேசவே பிடிக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃபீசர்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, "இவங்க எல்லார்கிட்டயும் பணத்த வாங்குங்க. இல்ல அத எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அத ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு முடிவ சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இதோ என் புருஷன்ற பேர்ல ஒருத்தன் இருக்கான்ல, அவன வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அவன விட்டுறவே விட்டுறாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, "இப்படி நீ சொல்லவே கூடாது. நான் உன்னோட ஹஸ்பண்ட்." அப்படின்ற மாரி கத்திட்டே இருப்பாரு. இப்பதான் அதோ அவரோட அம்மாவும் தங்கச்சியும் இருக்குல்ல, அதுங்க வெளிய வரும். வெளிய வந்து ஹீரோயின் கைய பிடிச்சுக்கோங்க. "நீ என்னோட செல்ல மருமகள்லம்மா. நீ இந்த மாதிரி பண்ணலாமான்னு?" கேட்கும்போது, "நீங்க எல்லாம் சேர்ந்து தானே கல்யாணத்துக்கு ரெடியா வந்திருக்கீங்களா?" அவங்க அப்படிதான் வந்திருப்பாங்க. "அப்ப எல்லாரும் சேர்ந்து தானே எனக்கு துரோகம் பண்ணீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். பாப்பாங்க ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்கவே மாட்டாங்க. உடனே அவங்க மாமியாருக்கு கோவம் வந்துரும். ஹீரோவோட அதாவது அந்த மாப்பிள்ளையோட அம்மாக்கு. உடனே என்ன சொல்வாங்கன்னா, "நீ வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. இத்தன வருஷம் ஆகுதே. உனக்கு குழந்தைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் டக்குன்னு அவங்க வயித்த தொட்டு பார்ப்பாங்க. ஆனாலும் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த வெளிய சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி உள்ளவங்களுக்குலாம் எதுக்கு நம்ம சொல்லணும்? அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு செம்ம கோவமா இருக்கும். உடனே எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப அந்த அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி இருக்கார்ல, அது வேற என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "அவன் வந்து தப்பே கிடையாது. இந்த மாரி குழந்தை இல்லாட்டி வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு இத நீ ஃபேஸ் பண்ணுவியா? இவ்ளோ இத நீ வாய்க்கிலேயே பேசுறியே, இத பத்தி பேசேன்." அப்படின்ற மாரி அது வேற ரொம்ப திமிரா பேசும். இருக்கும்போது கூட இப்ப அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, "நிச்சயமா என்ன நடந்தாலும் சரி, உன்ன நான் விவாகரத்து பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. பார்க்குற வரைக்கும் பார்க்கும். இந்த பொண்ணு இந்த மணப்பொண்ணு இருக்குல்ல, அது பார்க்கும். கடைசில அது என்ன சொல்லும்னா, "வலிக்கிற மாரி இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே உட்கார ஆரம்பிச்சுரும். அதுக்கு நல்லா தெரியும், ஹீரோயின் வந்து ஆரம்பத்திலேயே அவங்கள கஷ்டப்படுத்தும்போது அவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிருது. இவ பிரெக்னன்ட்டான விஷயம் வந்து பெரிய பேச்சாயிடுச்சு. இன்னும் ஹீரோயின் வந்து குழந்தை உண்டாயிருக்கான்ற விஷயம் யாருக்கும் தெரியல. இத நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னா, ஏன்னா மாப்பிள்ளையோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வந்து குழந்தைக்காக தான் ஆசைப்படுறாங்க. இந்த ட்ராமாவ நம்ம கன்டின்யூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அப்படியே வயித்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழ விழுந்துரும். உடனே எல்லாரும் சுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு டாக்டர் வந்துட்டு அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்ன உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். இந்த அளவுக்கு நீ அவ கூட பழகியிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறியேறி நிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இத என்ன பண்ணும், எல்லாரும் கொண்டு வந்து இவங்கள கொண்டு போய் ஹாஸ்டல்ல அதாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கவும் எல்லாரும் சுத்தி நின்னு பார்ப்பாங்க. இப்ப இவர் மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ வருஷமா நம்மளுக்கு குழந்தை இல்ல, இவளுக்கு குழந்தை இருக்குன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாப்பிள்ளையோட அப்பாவும், அம்மாவும், தங்கச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க தான் எங்க வீட்டுக்கு வந்து வரணும். உங்களுக்கு வந்து குழந்தை
சம்மந்தம் இருக்கனால நாங்கள் உங்களை அப்படி பார்த்துப்போம் இப்படி பார்த்துப்போம் எல்லாம் பேசுவோம், எப்படியாவது இப்படியே செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி இதுக்கும் மைண்டு போயிடும். பொண்ணு சுற்றி இதுங்கெல்லாம் நின்று பேசிகிட்டே இருக்குங்களா, டக்குன்னு இது என்ன சொல்லுன்னா, அந்த 600 மில்லியன் வந்து காசு கேட்குறால அதை வந்து எனக்காக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். யாரை அவருக்கு அவங்க தலையில் பழிய போடுது, அதை நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறதா வேணாமா நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். உடனே இப்போ அந்த மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இடம், அந்த மாதிரிலாம் மட்டும் சொல்லிடாதம்மா, கண்டிப்பாக இந்த குழந்தைய நீ நல்லபடியாக பெற்று எடுக்கணும், அது என்னம்மா பணம் எப்படியாவது எங்கள் தலையாடமானு வச்சாவது நாங்கள் இந்த பணத்தை வந்து அடைச்சிடறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். உன்னோட அம்மா இருக்குல்ல அது வந்து கேட்கும், நீங்கள்லாம் பேசுகிறீங்க நான் மாப்பிள்ளை ஒன்றும் பேச மாட்டாருன்னு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, எதை வச்சு இந்த பணத்தை கொடுக்க சொல்கிறீங்க, அவர் ஒரு கம்பெனி எனக்கு கொடுத்தா ஹோட்டலில் கொடுத்தா இப்போ எல்லாத்தையுமே அவர் திரும்ப எடுத்துக்கிட்டா, எதை வச்சு இவ்வளோ பெரிய கடனை வந்து நான் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கேட்பாரு. ஹீரோயின் வந்து செக்அப் பண்ணிட்டு போவாங்களா, அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால அதுவே போய் தான்டா. உடனே ஓஹோ நீ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை வந்து ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ உள்ள வந்து பார்ப்பாங்க எல்லாரும் ரொம்ப பேசிட்டு இருப்பாங்களா, அந்த டைம் வந்து அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நான் வந்து டிவோர்ஸ்க்கான அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், இப்போ மட்டும் நான் சைன் பண்ணிட்டேன், அவன் சைன் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, அப்புறம் நீங்கள் ஃப்ரீடமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இந்த ஃபைலை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 600 மில்லியன் வந்து காசு நீங்கள் கட்டலை அப்படின்னா ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை கடனை வாங்கியாவது கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதுங்களை அப்படியே முழிச்சிட்டே இருக்கும் திருன்னு. இந்த மாதிரி 600 மில்லியன் வந்து எனக்கு நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும், என்னை ஏமாத்திருக்கல அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்போ இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியாது. இல்லாமல் இப்போ அந்த ஆள் இருக்காருல அவர் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ நக்கலாக சிரிச்சிட்டு அங்கே வந்து வெளியே வந்துருவாங்க. வந்தோடனே இப்போ நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரா இருக்கும். டக்குன்னு இது வந்து என்ன சொல்லும், இப்போ ஹீரோயினை வந்து வெளியே வந்து பார்த்துட்டு தனியாக காதில் வந்து ரகசியம் பேசுகிற மாதிரி பேசும். அது என்ன சொல்லுன்னா வந்துட்டு, இப்போ எங்கள் கல்யாணம் நடக்க போகுது, என்னோட ட்ராமா எப்படி ஜெயிச்சிச்சுன்னு பார்த்தியா, இப்போ ஒரு சிங்கிள் உமனாக இருந்து அதாவது சிங்கிள் மதராக இருந்து எப்படி உன் பிள்ளை நீ வளர்க்க போகிறேன், நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்லும். திமிரா பிடிச்சி உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, என் பிள்ளையை எப்படி வளர்க்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும்போது பார்த்தோன்னா ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை கீழே போட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த மாப்பிள்ளை பையன் அந்த சீட்டை குனிஞ்சு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது இவங்க பிரெக்னென்ட் இல்லைன்றது வந்துச்சுல்ல அந்த கல்யாண பொண்ணு, அந்த இதை தான் பார்த்துருவாரு. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நீ அப்போ பிரெக்னென்ட்டா இல்லையா பொய் சொன்னியான்னு சொல்லி கேட்கும்போது அவர் வாயை போய் பொத்த போகும், யாருக்கு அதில் விழுந்துடக்கூடாதுன்னு. உடனே இவருக்கு செம்ம கோவம் வந்துடும், எவ்வளோ நீ சீட் பண்ணிட்டு இருக்கிற, நீ உன்னை போய் நம்பிட்டு நான் அப்படி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேனே அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடார். உடனே எல்லாரும் வந்துருவாங்க, ஆஃபீஸர்லாம் வந்துருவாங்க. உடனே இது என்ன பண்ணு, ஹீரோனை திட்டம், இது நீ வேணும்னு தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாம் நான் வேணும்னு தான் பண்ணேன், நீ இப்படி பண்ணணும், நீ இவ்வளோ ட்ராமா போடும்போது உனக்கு நான் பதிலடி கொடுக்கணும்ல, இதுதான் உனக்கான சரியான தண்டனை அப்படின்னு சொல்லவும் இப்போ ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா அவங்களாம் வேகமாக வந்து இதை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னை விடுங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க, அதை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போவும் இந்த மாப்பிள்ளை சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கையை வந்து பிடிச்சிப்பாரு, நீ இப்போ ஓகே தானே, நீ எதுவும் ஹர்ட் ஆகலை, என் மேலே எந்த தப்புமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் பொய் சொல்லி என்னை இந்த மாதிரிலாம் நடக்க வச்சுட்டா, இல்லாட்டி நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவார். எவ்வளோ கெஞ்சுவார், இதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் வந்து இந்த முழுசாக நான் என்னை மாற்றி காட்டுறேன், நான் என்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லுவார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளி விட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்களா, அங்கே வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும், யாருன்னு பார்க்கும்போது அவங்களோட மாப்பிள்ளை தான் வந்திருப்பாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட இருந்து என்னோட வேலை போச்சு, என்னோட மரியாதை போச்சு, என்னோட மானம் போச்சு, எனக்கு இருக்க சொத்து பத்து எல்லாமே போச்சு, இப்போ நான் எங்கே வந்து என்கிட்ட கேட்குறல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. வருவாங்க, இந்த ஆள் பேசுறதை பார்த்துட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், என்கிட்ட எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்னை மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டுல, நீ போய் நரகத்துக்கு போன்னு ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் கீழே விழுந்துருவாங்களா, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர்லாம் வந்து அந்த ஆளை பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வயிற்றெல்லாம் வலிக்கும். அப்போ தான் அங்கே இருக்க ஒரு லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, என்ன வேலை பண்ணிட்டீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ தான் இந்த ஆளுக்கு புரியும், அச்சுச்சோ அப்போ உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நீதானா, என்னை மன்னிச்சிரு, திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு திரும்ப பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. போட்டு உட்காந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு திரும்ப கேட்பாரு. அதாவது சொந்த புத்தி அதாவது இருக்குல்ல இயற்கையான புத்தி வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் திரும்ப மன்னிப்பு கேட்குறோம், திரும்ப இந்த மாதிரி மாறுறதும் இருக்கும். உன்னை ஹீரோன் ஒரே வார்த்தையை சொல்லிடுவாங்க, உன் மன்னிப்பை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை, உனக்கு மிச்சம் இருக்க வாழ்க்கை பூராவுமே நீ ஜெயிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன், நீ அங்கேயே போய் உன்னோட மிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இல்லை நான் உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு போக எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். பரவாயில்ல நீ இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ கதறிட்டே இருப்பார். ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இழுத்துட்டு போங்க இவனை அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அவர் வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோன் வந்து செக்கப்புக்கு வருவாங்களா, அவங்க குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லவும் அவங்க அசிஸ்டன்ட் தான் அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமாக இந்த குழந்தைய நான் நல்லபடியாக கொண்டு வருவேன், நானும் இந்த குழந்தைய நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் இது வந்து சிங்கிள் மதர் அப்படிலாம் கிடையாது, நான் என் குழந்தைக்கு இருக்கேன், என் குழந்தைக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மாறி அவங்க அப்படியே சமாதானப்படுத்திப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க துணையாகவே இருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை வந்து நம்ம குழந்தைக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தையை கேர் பண்ணுறது அந்த மாதிரி கவனத்தை செலுத்தி அவங்க நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதோட அவங்க அசிஸ்டண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவங்க எல்லாம் வந்து இனிமேல் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த பேரில் இருந்தார்ல, அவரும் அந்த கூட்டம் யாருமே வெளியே வர முடியாத அளவுக்கு ஹீரோன் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை நிம்மதியாக வாழ்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு நல்ல ட்ராமா